எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே எங்கள் அருமை அண்ணன் மாவீரன் மறைந்து போனதை எப்படி அம்மா இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே நிச்சயமில்லாம் வாழ்க்கை திரிச்சா ஐயோ என்ன அழகா இருக்க பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கிடங்காத காளையா மாறிடுறேனே அது எப்படின்னு எனக்கு தெரியலையே உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். விஜயும் த்ரிஷாவும் நேற்று ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி தான் நம்ம பேச வேணாம் அப்படின்னு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா பேசாம இருக்க முடியல. ஏன்னா கை மீறி போயிடுச்சு விஷயம். அவங்க தொண்டர்களே தாவேக்கா தொண்டர்களே கிழிச்சு தொங்க விடுறாங்க விஜய் அவர்களை, விஜயையும் த்ரிஷாவையும். வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணாங்கிற ஹேஷ்டேக் மாறி வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா அப்படின்னு மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தி எடுத்துக்காட்டானது. ஏன்னா நம்ம பல்வேறு விதத்துல விஜயோட உண்மையை நம்ம வெளிச்சம் போட்டு காமிச்சோம். எல்லாருமே சரி, எல்லாருமே விஜயை பத்தி எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அதை தாவேக்கா தொண்டர்கள் நம்ம தற்குறி நம்ம அப்படின்னு சொன்னோம். எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க விஜய்க்கு தொடர்ந்து செயல்பட்டாங்க. விஜய் தான் உயிர், விஜய் தான் எல்லாமே அப்படின்னு அதை இப்படி புடுங்கி நீங்களாம் எனக்கு மயிறு அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போற மாதிரி ஒரு செய்தி இன்னைக்கு பண்ணிட்டாரு. இவர் இப்போ ஒன்னா வந்ததுனால அவங்க தப்பானவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வர கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க என்ன உறவுல வேணாலும் இருந்துக்கலாம், அது ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அவங்க லவ்வரா இருக்கலாம், அது எது வேணா இருந்த கூட அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம்னா, இப்பதான் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண செய்தி வெளில வந்திருக்கு. வெளில வந்ததுக்கு அப்புறம் இது அப்படி இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு செவனேன்னு இருந்திருக்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னா இது அப்படி கிடையாது, இது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் சொல்றாருல விளக்கம். அது போல நம்மளுக்கு சொல்லனால அவங்க தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கலாம், சொல்ல கிடையாது. சரி, அதே போல இப்ப என்ன பண்றாரு, அமைதியாவது இருந்திருக்கலாம். வேணும்னு இதை அழைச்சிட்டு நீங்க என்ன சொல்றது யாருன்னு நானே சொல்றேன் அப்படிங்கிற போல இந்த செயல்பாடு இருக்கு. ஒரே கார்ல ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நேரா ஃபங்க்ஷனை ஒரே ஒரு பொக்கே கையில, ரெண்டு பேரும் தனித்தனியெல்லாம் வரல, ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க, ஒரே கலர் ட்ரெஸ், ஒரே கார்ல இறங்குறாங்க, ஒரே பொக்கே தான், ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு பொக்கே கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா இதுதான் ட்ரெண்டே பண்ணி நீ செவுத்துல போய் முட்டுன்னு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். என்ன கொல்ற உனக்கு எப்பறம் மனசு வந்தது? விஜய்க்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட துளியும் கிடையாது அப்படிங்கறத இப்பயாவது தாவேக்கால இருந்த நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பல பேர் வெளில வந்துட்டாங்க நேற்று ஒரு நாள் நைட்ல. ஆனா என்னன்னா கொஞ்சம் கூட நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ படிச்சு சொன்னோம். விஜய்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் செருப்பால அடிச்ச மாதிரி தன்னுடைய சுய புத்தியை காட்டியிருக்காரு விஜய் அவர்கள். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம யாருமே விஜய் அவர்களை இப்ப விமர்சனம் பண்ணவே கிடையாது இந்த விஷயத்துல. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதால யாருமே விமர்சனம் பண்ணல. இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ண வேணாம்னு தான் நினைச்சோம். இதுவும் நம்ம விமர்சனம் பண்ற ஒரு செய்தியை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவர் இந்த போல பண்ணிட்டு போனோன்னு நம்ம வாயா திறக்கல. ஆனா இதுல பொறுத்தவரையில விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா அமைதியா இருந்திருக்கலாம், அதை கடந்து போற போல அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அமைதியா இல்ல. நீ இது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு அவங்களே காட்டுறாங்க. நீ ஒரே கார்ல தப்பு, ஒரே இதுல சில தற்கொலை அதுலயும் இருக்கு. அவங்க ஒரே கார்ல வரலன்னு சொல்லி அவதூறு பரப்புறது, அது சில தற்கொலைகள் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அது கட்சிக்குள்ளே உள்ள இவங்களே பண்ணி விடுறதா கூட இருக்கலாம், முக்கியமான நபர்கள். அது அடுத்த விஷயம். ஆனா முக்கியமா சொல்றேன், எல்லா ஃபேன்ஸ் வெறி எடுத்து கிடக்காங்க. வாயை திறந்து பேசு, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், இது தப்பு, நாங்க சங்கீதாக்கா பக்கம் தான் நிற்போம், உன் கட்சியில இருக்கிறதே வெக்கப்படுறோம், நீ தன்னது தப்பு அப்படின்னு பல்வேறு நபர்கள் வீடியோவாவே வெளியிடுறாங்க. அவங்க நினைச்சுலாம் அமைதியா இருக்கலாம், பதிவா கூட போடலாம், கிடையாது. எல்லாருமே வீடியோவாவே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உள்ள ரசிகர்களும் விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. இன்னைக்கு விஜய் ரசிகர்களே விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. நம்மளும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு, நம்ம எது பண்ணாலும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத. ஆனா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒரே நாள்ல திரும்பின்றத கனவுல கூட விஜய் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார்.
ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? விஜய் ப்ரோ, உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்குறோம். உங்க பின்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி ஓடியாந்து அடிபட்டு கிடந்த உங்க தொண்டர்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல? அதே போல நீங்க வந்து எது செஞ்சாலும் விஜய் அண்ணன் தான் கரெக்ட். நீங்க எது பண்ணாலும் அரசியலே தெரியலன்னாலும் அந்த பசங்க உங்களுக்காக இருந்தாங்கல்ல, அவங்கள உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அதே போல என்ன நீங்க பண்ணீங்கன்னாலும் கரூர் சம்பவமா இருக்கட்டும், அரசியலே அந்த பசங்களுக்கு தெரியல, இருந்தாலும் உங்களுக்காக அரசியலை கத்துக்கிட்டு அரசியலை கத்துக்கிட்டாங்கன்னா அரசியல் வரலாற்றுகளை அதுல தெரிஞ்சுக்கிட்டு இது அப்படி இது இப்படி அப்படின்னு எடுத்து உங்களுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்க பின்னாடி கண்ணை மூடிக்கிட்டு நீங்க நீட்ட சொன்ன இடத்துல நீட்டிக்கிட்டு நீங்க எது பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தை வந்து இருந்துச்சு உங்க பின்னாடி. ஆனா அது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். நிச்சயமா நாங்க இப்ப வந்து இதை சந்தோஷப்படுறத எப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, தாவேக்கா நபர்கள் எப்பயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்ல நாளைக்கே அந்த லூசு வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டு இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னோன்னே அதை மறுபடியும் நம்பிக்கிட்டு கண்ணை மூடிட்டு போயிருவீங்களா அப்படிங்கிற பயம் தான் எங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க வந்து எங்களை டிஎம்கேவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, அது ஓட்டு போடுங்க போடாம போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா இந்த தாவேக்கா விஜய மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவனுக்கு அரசியலும் தெரியாது, ஒரு இலவும் தெரியாது. உங்களை பணயமா வச்சு அவரோட வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் அதான் சொல்றோம், நீங்க வந்து விஜய்க்கு இப்போ ஓட்டு போடணும், மறுபடியும் அவர் வந்து இது பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், இப்ப மறுபடியும் உங்களை வந்து இப்ப பிரெயின் வாஷ் பண்ணுவாரு. ஏதாவது கண்டிப்பா நிச்சயமா சொல்றோம், வீடியோவோ இல்ல ஏதோ ஒன்று போடுவாரு. அப்படி போட்டுறது எதுக்கு தெரியுமா? சமம் உங்க எக்ஸ் லவர் உங்களை விட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு எவனையாவது சுத்திட்டு மொத்தமா ஊர் மேய்ச்சிட்டு வந்துட்டு இன்னமும் நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு ஒரு குத்துவா பாருங்க காது, அதுக்கு சமம். நான் தமிழ்நாடு மக்களை காப்பாத்த போறேன், தமிழை காப்பாத்த போறேன், என் தொண்டர்களை காப்பாத்த போறேன், நான் உலகத்தையும் நான் தான் காப்பாத்த போறேன், நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த ஜெயலலிதா, நான் தான் அடுத்த கருணாநிதி, நான் தான் அடுத்த அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். இன்னமே உங்க ரசிகர்களுக்கு இருந்து உங்களை காப்பாத்தீங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. உண்மையா கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்காங்க அவங்க, இன்னும் போக போக நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்ன நடிப்பு போட்டாலும் இன்னமும் உங்களுக்கு உள்ள ஃபேன் பேஸ்ல பாதி கம்மியானதுதான். ஃபேன் பேஸ் மட்டும் இல்ல, ரசிகர்கள் மட்டும் இல்ல, உங்களோட ஓட்டர்ஸும் கம்மியாயிட்டாங்கிறத இந்த நேரத்துல தெரிஞ்சுங்க. நான் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வர விரும்பல. மறுபடியும் சொல்றோம், நீங்க வந்து அரசியல்ல யார் வீட்லயும் அடுப்பேத்தலனாலும் பரவாயில்ல, எல்லார் போட்டோவுக்கும் விளக்கேற்றி வச்சு போயிடாதீங்க. ஏற்கனவே இப்ப நேத்து வந்து தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல முந்தானால ஒரு அப்பா வந்து எப்படி கதறினாருன்னு தெரியும், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு தெரியும். அதை போய் பார்க்க முடியாது. நீ த்ரிஷாவோட போய் அந்த மேரேஜை அட்டன் பண்ணி ஆகணுமா? என்னையா மனுஷனாயா நீலாம்?